செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி இரட்டை கொலை வழக்கில் கைதானவர்களுக்கு பல்லடம் கொலையிலும் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பாபு இணைந்திருக்கிறார். பாபு, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் லாவண்யா. அதாவது ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள மேக்கரியான் தோட்டத்தில் தனியாக வசித்து வந்த வயது முதிர்ந்த தம்பதிகளான ராமசாமி கவுண்டர் மற்றும் அவரது மனைவி பாக்கியம் ஆகிய இருவரையும் மர்ம நபர்கள் இரும்பு ராடால் அடித்து கொலை செய்து அவர்கள் அணிந்திருந்த சுமார் 10 பவுன் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பான இவர்கள் இருவரும் உடல்களும் கடந்த மே 1 கண்டெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் தலைமையிலான சுமார் 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணைகள் நடைபெற்று வந்தன. இந்த தனிப்படைகள் சுமார் 60 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். இந்த காட்சிகளில் எதுவும் சிக்காததால் 28, 29, 30 ஆகிய 3 தேதி சிசிடிவி கேமராவும் ஆய்வு செய்யுமாறு ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா உத்தரவிட்டதில் 29ஆம் தேதி சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் சுமார் வாய்க்கால் கரையில் 3 பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் செல்வது தெரிய வந்ததை அடுத்து வாகனத்தின் நம்பர் பிளேட்டை கொண்டு 3 பேரை பிடித்து விசாரணை செய்தனர். அவர்கள் அந்த சிவகிரி தோட்டத்தில் தனியாக இருந்த முதியவான தம்பதியர்களை கொலை செய்து அவர்களிருந்து நகை கொள்ளையடித்ததும் தெரிய வந்தது. இவர்களை சத்தியமங்கலம் அருகே உள்ள கடத்தூர் காவல் நிலையத்தில் வைத்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள சேமலைப்பாளையத்தில் தோட்டத்தில் தனியாக இருந்த 3 பேரை அடித்து கொலை செய்ததும் இவர்கள்தான் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 6 கொலை மற்றும் கொள்ளை வழக்குகளில் தொடர்புடையதாகவும் விசாரணை தெரிய வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாபு.